நீர் எழுதின புஸ்தகமாக இந்த ஜீவ புஸ்தகம் என்னுடைய பெயரை கிழித்து போடும், நீ அப்படி செய்வீர் என்று சொல்லி அங்கே மன்றாடுகிற ஒரு அங்கே மோசையை பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் கெட்டுப்போனான் பரவாயில்ல, இந்த ஜனங்களுக்கு ஒன்று வரக்கூடாதுன்னு சொல்லி மன்றாடுகிற அந்த மனுஷனை நான் பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த மோவாபியா ஸ்திரீயாகிய அந்த ரூத்து தன்னுடைய கணவனை இறந்து போன போது அவள் கூட இருந்த அவருடைய சகோதரியோ அவருடைய பெற்றோருக்கு போயிட்டு ஆனால் சொன்னா நான் போவதா இல்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய மாமியோடு கூட எந்த பிரச்சனைக்கு துன்பம் வந்தாலும் உங்களுடைய ஜனத்தோடு கூட வரும், உங்களுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உங்களுடைய ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி அவள் எல்லாவற்றைத்தான் அறியாத தேசத்திற்கு கடந்து வந்தாள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவள் அறியாத தேசத்திற்கு அவள் நடந்து வந்தாள், தனக்காய் அல்ல, தன்னுடைய மாமிக்காய். அல்லேலூயா. அவளை எப்பயாவது வயதான காலத்தை கைவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு கூட அவளோடு கூட வந்த கர்த்தர் அவளை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எஸ்தரை பார்க்கும்போது அவள் ஒரு அனாதியான மகள். அல்லேலூயா. அவளுடைய மொர்தெக்காய் அவளுடைய அங்கிளை தவிர அவள் வேறு யாரும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அவளை உயர்த்தின போது, அவள் ராஜாத்தியா மாறின போது, ஒரு கட்டத்திலே அவளுடைய ஜனங்களுக்கு அங்கே விரோதமாய் காரியங்கள் நடந்த போது, தன்னுடைய ஜனங்களுடைய ஜீவன் அங்கே பறிபோகிற நிலைமையில தன்னுடைய ஜீவன் போனாலும் போகட்டும் என்று சொல்லி அவளும் தன்னுடைய தாதிகளோடு கூட நாங்கள் உபவாசித்து அந்த ராஜ்யத்தினுடைய சட்டத்திற்கு மீறி ராஜாவின் முன்பாய் நிற்பேன் என்று சொன்னாள். அல்லேலூயா. நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அல்லேலூயா. என் ஜனங்கள் சாகக்கூடாது, ஆனால் நான் சாகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தியாகம் பண்ண எஸ்தரை ஆண்டவர் கைவிட்டதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கைவிடாத கர்த்தர். ஆமென். அவர் ஒருபோதும் அவர் கைவிடாத கர்த்தர். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய அழைப்பில் நிற்கிற போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த லோத்துக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு கடைசியா இருக்கிறதா எடுத்துக்கிட்டு சொன்னான். ஆனால் ஆண்டவர் அவனோட அதிகமாக ஆசீர்வதித்தார் என்று நான் பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாய் அவருடைய கற்பனையின்படி நடந்து அவர் வார்த்தைகளில் நிலைத்திரு அவருடைய கட்டளை கீழ்ப்பிருந்திருக்கும் போது நம்முடைய சுய பிரயோசனத்தை நாடாமல் தேவனுடைய சித்தத்தை நாம் நிலைத்திருக்க அவர் நாடும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஆண்டவரை விட நம்ம அதிகமாய் பிரயாசத்தை ஆண்டு தரப்போறதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் 2:18 நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர். ஹல்லேலூயா. அதனால் சோதிக்கப்பட்டவர்களுக்கு அவரே உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்ம அதாவது இக்கட்டான நிலைமையில அவர் விட்டுட்டு போற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் மனம் மாற மனுஷன் அல்ல, பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், நம்மை தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்ம ரட்சித்திருக்கிற அந்த ஆண்டவர், அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்துக்கிறார். அந்த ஆண்டவருடைய அழைப்பில் நம்ம இருக்கும்போது கர்த்தர் ஒருபோது நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நாமத்துக்கு மகிமையாய் நம்ம என்னத்தை செலுத்த பெறுவோம் ஒரு நம்முடைய யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கல்வாரியிலே அவருடைய அவமானப்பட்டவர்களாய் சிலுவையிலே கல்வாரியை அறைந்திருக்கும் கூட ஆண்டவர் சொன்னார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே, அந்த குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஹல்லேலூயா. தன்னுடைய சீசருடைய கால்களை அவர் கழுவினாரே, அந்த தாழ்மை நம்மிடத்தில் உள்ளத்தில் இருக்கிறதா? ஒரு நம்முடைய யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோதுமை மணி தனிமையா இருந்தா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லப்பா. அது செத்து மடிந்ததையானால் மிகுந்த பலனை தரும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்றைக்கு நம்முடைய சுயம் சாகுறதோ, நம்முடைய சித்தம் சாகுறதோ, என்றைக்கு ஆண்டவருக்கு சாக ஒப்பு கொடுக்கிறோமோ கர்த்தர் நம்மை மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒரு மனுஷன் செத்து போனான்னு வச்சுக்கோங்க, அவனை பற்றி நீ என்னதான் திட்டினாலும் அவன் கேட்குமா? கேட்காது. என்னதான் புகழ்ந்தாலும் அவன் சிரிப்பானா? சிரிக்க மாட்டான். ஹல்லேலூயா. அதுபோல செத்துறணும். ஹல்லேலூயா. புதைக்கப்படணும். அந்த கோதுமை மணியான பூமியில புதைக்கப்படணும். அப்பதான் அது விளையும். ஹல்லேலூயா. புதைக்கப்படும் அது மேலே என்ன பண்றான்? சாணி போடுறான், எரு போடுறான், என்னென்னமோ போடுறான். அதெல்லாம் நாத்தம் முடிச்சது. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு செத்து கர்த்தருக்கு நம்ம புதைக்கப்பட்டிருக்கும் போது நம்ம மேல என்ன வந்தாலும் சரி ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, அந்த நாட்டத்தின் மத்தியில அப்படியே சேற்றில் மறந்த செந்தாமரை போல நாம் கிளம்பி அப்படி ஒரு கிளையாய் வந்து ஆண்டவருக்கு கறி கொடுப்பதாக இருப்போம். ஹல்லேலூயா. நிந்தைகள் அவமானங்களை ஆண்டவர் ஒருபோதும் நம்ம அனுபவித்திருந்தாலும் அதை ஆண்டவருக்கு சகிப்பதற்கு தயங்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவரோடு கூட பாடுகளை பட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. நம்மை ஆளும்படியாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆட்கொண்ட இயேசு நான் யார் என்று நான் அறிவேன். அந்த பாடல் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு முறை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமையிலே நம்ம ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட இயேசு.
ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது துணையாயிருப்பவரே. ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாரும் அமருவோம். ஒரு நல்ல ஆராதனையை கர்த்தர் தந்தார், அருமையான செய்தியும் தந்தார். கொஞ்ச நேரம் ஒரு 10-20 நிமிடங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி அவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தேவன் அதிசயங்களை காணச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காய் நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க போகிறோம். தனிப்பட்ட நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளும் நீங்கி போகும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எகிப்து தேசத்திலே அதிசயங்களை காணச் செய்தது போல ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தத்தக்கதாய் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நம்மை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன் என்று சொன்னீங்களே, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே தடையாய் காணப்படுகிற காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை தாங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா கொஞ்ச நேரம்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தரை துதிப்போம். பிரியமானவர்களே, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அதிசயங்களை காணச் செய்வன் என்று சொன்னீங்களே, அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே செங்கடலை பிளந்த ஆண்டவர், நமக்கு வழியை உண்டாக்குகிற ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து ஆண்டவர் நமக்கு வழியை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா கொஞ்ச நேரம்? ஆண்டவரை துதிப்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I will go before you and level the mountains என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, அவர் நமக்கு முன்பாய் கடந்து போகிற ஆண்டவர். தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் மறைவிடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று சொன்ன